இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் புனித பெரிய யாக்கோபு இவருடைய திருவிழா திருப்பலியை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். யாக்கோபு என்ற பெயருடன் பல நபர்களை நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம். அவர்களுள் முக்கியமானவர்களாக புதிய ஏற்பாட்டில் 5 இருக்கிறார்கள். முதலாம் அவர் மரியாவின் மகன் யாக்கோபு. இதனை மத்தேயு 27:5, லூக்கா 24:10 பகுதிகளில் காணலாம். இரண்டாம் அவர் 12 ஒருவரான யூதாவின் தந்தையாகிய யோக்கோபு. லூக்கா 6:1 திருத்தூதர் பணிகள் 1:13 காண முடிகிறது. மூன்றாம் அவர் யாக்கோபு திருமுகத்தின் ஆசிரியரான யாக்கோபு. இவர் நாசரேத்து யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோரின் சகோதரராக இருக்கலாம். இதனை மத்தேயு 13:5 மற்றும் மார்க் 6:3 காண முடிகிறது. இவர்தான் பேதுருக்கு பிறகு எருசலேமில் தொடக்க கால திருச்சபைக்கு தலைவராக இருந்தவர். அல்பேயின் மகனான யாக்கோபு 4வது நபர். சின்ன யாக்கோபு அல்லது இளைய யாக்கோபு என்று அழைக்கப்படும் இவர் திருத்தூதர்களுள் ஒருவர். வரலாற்று ஆசிரியரான யூசோபியஸ் இவரை நீதிமான் என்று குறிப்பிடுகிறார். 5ஆம் நபர் பெரிய யாக்கோபு அல்லது சந்தியாகப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் பெத்சைதா ஊரை சேர்ந்த செபதேயு, சலோமி ஆகியோரின் மகன். இந்நகரம் யோர்தானின் கிழக்கே அமைந்துள்ள கலிலேய கடலின், அதாவது கெனசரேத் ஏரிக்கரையில் அமைந்துள்ளது. பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு போன்றவர்களும் இந்த ஊரை சேர்ந்தவர்களே. ஏன் இவரை பெரிய யாக்கோபு என்று அழைக்கின்றனர் என்பதற்கு, மற்றவர்களை விட வயதில் மூத்தவராக இருந்தவர், பெரிய உடல்வாகு உடையவர், அல்பேயுன் மகன் யாக்கோபுக்கு முன்னதாகவே இயேசுவினால் அழைக்கப்பட்டவர் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இயேசுவுடன் உடனிருந்து அவருடைய போதனையை கேட்ட, புதுமைகளை கண்ணுற்ற, வேதனைகளை உய்த்துணர்ந்த ஒருவர் இந்த பெரிய யாக்கோபு. யாயீரின் மகளை குணமாக்க சென்று அவர் இறந்துவிட்டார் என்று அறிந்தபோது, இல்லை, சிறுமி இறக்கவில்லை என்று சொன்ன இயேசு மற்றவர்களை வெளியே அனுப்பிவிட்டு யாக்கோபு மற்றும் யோவானை மட்டும் அழைத்து சென்று உயிர் கொடுக்கிறார். இதனை மார்க் 5:21-43 காண முடிகிறது. இயேசுவின் விளம்பரம் இல்லா புதுமையை யாக்கோபு கண்டு கழிக்கிறார். பணியில் எதிர்ப்பை சந்தித்த இயேசு தொடர்ந்து பணி ஆற்றுவதா இல்லையா என்று முடிவெடுக்க தாபோர் மலையில் வந்து உருமாறிய போது உடன் இருந்தவர்களுள் யாக்கோபும் ஒருவர். எருசலேமை பற்றி இயேசு கூறிய இறைவாக்கை கேட்ட பிறகு அவரை தனிமையில் அழைத்து தெளிவு பெற்றவர்களுள் யாக்கோபும் இருந்தார். எருசலேம் செல்லும் நோக்கத்துடன் வந்த இயேசுவை சமாரியர்கள் தங்கள் பகுதிக்குள் அனுமதிக்க மறுத்தபோது அவர்களை தீ வந்து அழித்து விடுமாறு செய்யவா என்று கேட்டு தலைவர் மீது உள்ள பாசத்தை வெளிப்படுத்தினார். மரண வாயில் நின்றபோது கெத்சமனி தோட்டத்தில் மன்றாடி இயேசு தம்முடன் அழைத்து சென்றவர்களுள் யாக்கோவும் இருந்தார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு யார் யார் எங்கு நற்செய்தி அறிவிப்பது என்று முடிவு செய்த வேளையில் ஸ்பெயின் நாட்டில் உள்ள இபேரியான் பகுதி யாக்கோபுக்கு என்று முடிவானது. ஸ்பெயின் நாட்டு பாரம்பரிய தகவலின்படி இபேரியன் தீபகற்ப பகுதியில், குறிப்பாக அஸ்டூரியஸ், காஸ்டில்லா, அரகோன் பகுதியில் யாக்கோபு நற்செய்தி அறிவித்திருக்கிறார். மற்றொரு பாரம்பரிய தகவலின்படி 40ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் இபேரியன் தீபகற்பத்தில் உள்ள இப்ரோ நதிக்கரையில் போதித்து கொண்டிருந்த போது ஸ்பெயின் நாட்டின் வடபகுதியில் உள்ள சரகோசா என்ற இடத்தில் ஒரு தூணில் நின்று அன்னை மரியா இவருக்கு காட்சி கொடுத்தார். உங்களை நான் எப்போதும் பாதுகாப்பேன், கைவிட மாட்டேன், உடனிருப்பேன் என்பதன் அடையாளமாக இங்கே ஓர் ஆலயம் கட்டு என்று அன்னை கேட்டார். அதன்படி அன்னைக்கான முதல் ஆலயமாக தூண் மாதா ஆலயம் கட்டப்பட்டது. மீண்டும் புனித பூமியை நோக்கி யாக்கோபு சென்றார். அங்கே 42ஆம் ஆண்டு ஏரோது அக்ரிப்பா யாக்கோபை வாளால் வெட்டி கொலை செய்தான். யாக்கோபு திருத்தூதர்களில் முதல் மறைசாட்சியானார். பாரம்பரிய தகவலின்படி ஸ்பெயினில் போதித்த நாள் அவருடைய சீடர்கள் யாக்கோபின் உடலை எடுத்து சென்று சந்தியாகோ டி கம்போஸ்டெல்லாவில் அடக்கம் செய்தனர். நல்லவர்களின் அருகில் இருப்பது அவர்களின் எண்ணங்களை அறிந்து தமது வாழ்வை செழுமைப்படுத்த முயற்சிப்போர் வாழ்வு பெறுவர் என்பதை இந்த புனிதரின் வாழ்வில் இருந்து நாம் உணர்வோம். இயேசுவின் உடனிருப்பு என்பது நம்மையே தற்கையளிப்பு என்பதை
இவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொண்டு பயணிப்போம். இயேசுவின் சாட்சிகளாக. ஆமென்.